திமுக உங்களை பணம் கொடுத்து வாங்கியிருக்கு, விஜய் அவர்கள் மீது அவதூறுகளை வீசுறதுக்கும் பிடி செல்வகுமார் அவர்களை பயன்படுத்துது திமுக. நான் இதுக்கு தான் எங்கேயும் போகிறதே கிடையாது. நிறைய இடத்துல இப்போ அவாய்ட் பண்ணுறது காரணமே இப்போ விஜய் பெரிய ஆளாக வரணும், நடிகன் ஆகணும்னு எல்லாரும் அவர் மட்டும்தான் ஆகணும். நீங்கள் நாட்டில் சட்டமா நானும் வரணும் இல்லை, நான் வளரக்கூடாதா? நான் அப்படியே அடிமையாக இருந்து அப்படி போயிடுமா? உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? இன்னைக்கு விஜய் மோசமானவர், விஜய் தப்பாக நடக்கிறார். ரைடு முடிஞ்சு என் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லை சார். ரைடுக்கு வர வச்சதே அவங்க தாங்கிறாங்க. யார் ரைடுக்கு வந்த அதிகாரிகள்? அது அதிகாரிகள். அப்போ இது விஜய்க்கே தெரியாது. அவங்க அப்பாட்ட சொன்னேன், மேலேருந்தே முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். பையனை பற்றி எப்படி ஒரு தகப்பன் சொல்லுவார், இன்னைக்கு வர அவர் அந்த இதை சொல்லவும் மாட்டார், இன்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு நல்ல பெரிய உச்சத்தில் இருக்கிறவர் ஒரு கட்டமைப்பை சரியாக பண்ணால் ஒரு பெரிய சக்தியாக அவரால் வர முடியும், ஒரு சிஎம் ஆக முடியும். நிர்மல்குமார் முதல் எல்லாம் பல கட்சிகள் இருந்தவங்க, இந்த நாஞ்சில் சம்பத்து பல கட்சிகள் இருந்தவர், ஆதவ அர்ஜுனா எங்கெல்லாம் இருந்தாருன்னே தெரியும், அவர் யாருங்கிறது தெரியும். இப்போ யார் இதில் ஒரு ஆளாவது உங்களுக்கு என்ன இடம் கொடுக்கறதா திமுகவினர் உறுதி கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் திமுக போனீங்க? ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட மேலாளர் திரு பிடி செல்வகுமார் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட நீண்ட நாள் பயணித்தவர் தற்போது அவர்கிட்ட விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்குன்னு அவரிடமே கேட்கலாம். வாருங்க சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். விஜய் கூட நீண்ட ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்க, இப்போ திடீர்னு திமுக பக்கம் போயிருக்கீங்க. என்ன பின்னணி, எதன் அடிப்படையில் திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க? சார், நான் விஜய் சாருக்கு பிஆர்ஓ மேனேஜர். அவங்கள வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு நல்ல உறவை கொடுத்துருந்தாரு. ஒரு சூழலில் இந்த புலிங்கிற படத்தில் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு படங்கள் சரியாக போவதனால கூட இருந்தவர்களுடைய சில திட்டமிடுதல், என் இடத்துக்கு வரணும்னு நிறைய ஒரு ஆசைப்பட்டதன் விளைவாக நமக்கு கொஞ்சம் நமக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. நான் எதையும் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் தனியாக போய் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த பகுதி மக்களுக்கு, கன்னியாகுமரி பகுதி, நெல்லை மாவட்டங்களுக்கெல்லாம் பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து பிரிஞ்சு நீங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சேன் சார். அங்கே எனக்கு டார்கெட் ஏதாவது ஒரு டார்கெட்னா, நான் அரசு பள்ளிகளுக்கெல்லாம், கலையரங்கங்கள் இல்லாததுக்கு, வகுப்பறை இல்லாத இடங்களுக்கு, விளையாட்டு திடல்கள் இல்லாத இடத்துக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிட்டத்தட்ட கட்டி கொடுத்துட்டே இருக்கிறேன் சார். நம்ம செயலில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னால அங்கே ஒரு பெரிய நல்ல பேர் இருக்குது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் பையமொழி மூலமாக சிறந்த கல்வி சேவையாளர் விருது, சபாநாயகர் அப்பா அவங்க மூலமாலாம் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு நல்ல, அதேமாதிரி அரசு நடத்தும் இல்லையா விழாக்கள், இது அனைத்து கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் என்னை கூப்பிடுற அளவுக்கு நான் ஒரு அட்டென்ஷனையும் உருவாக்கியிருக்கேன் சார். எல்லா இதுலையும் என்னை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ திமுக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இப்படி அந்த அளவுக்கு ஒரு சாதாரண தனியாக தொடங்கின எனக்கு ஒரு முக்கியத்துவம் வர அளவுக்கு என்னை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு அடுத்த கட்டம் போகணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தனியாளாக நின்று மட்டும் ஃபைட் பண்ண முடியாது சார். ஒரு அதிகாரம் வேணும், சப்போர்ட் வேணும். அப்போது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி எதுன்னு பார்க்கும்போது அவங்க தான் என் கூட ஒரு நல்ல அன்போட என் ட்ராவலுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அப்ரோச் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது. இன்றைக்கி அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவங்க கூட இணைஞ்சி நம்ம வேலை பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க கூட இணைஞ்சு இந்த சர்வீஸை பெருசாக்கணுங்கிறது தான் சார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, தனிப்பட்ட தேவை, உங்களை அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இந்த அடிப்படையில் மட்டும்தான் திமுகவுக்கு போயிருக்கீங்களோ? இல்லை சார், சர்வீஸை விரிவுபடுத்தணும் சார். நம்ம சர்வீஸ், என் உடல் பொருள் ஆவியெல்லாம் அந்த மக்களுக்காக உழைப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த உழைப்பை சிறிய அளவில் இருக்குது. இதை பெருசாக ஆக்கணும். அதுக்கு ஒரு அதிகாரம் மையம் கொண்டவர்கள் வேணும். அப்போ அது எனக்கு பிடிச்ச ஒரு இயக்கமாக இருக்குது. அவங்க கொள்கைகள், சித்தாந்தங்கள்லாம் நமக்கு சரியாக தோணுது சார். அவங்கள என்னையும் அரவணைக்கணும்ல சார், என்னையும் கூப்பிடணும்ல. இப்போ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போனேன் அப்படின்றீங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வருது, அடுத்து அதிமுக ஆட்சி அமைக்குதுன்னா அவங்க கூட போயிடுவீங்களா இல்லை எப்படி? இல்லை, அவங்க கூட போயிடுவாங்களாங்கிறது இல்லை சார். அவங்க நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். அவங்க என்ன ஒத்துக்கணும் இல்லையா? இதே மாதிரி இவங்க அரவணைக்கிற மாதிரி என்ன அரவணைச்சு அப்படி வரணும் இல்லையா? இப்போ இவங்க என்ன அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த செக்ஷனுக்கு போவாங்க. திரும்பவும் இவங்க தான் வெற்றி பெறுவாங்கிறது என்னுடைய கணிப்பு. அது இவங்க ஏன்னா நல்லாட்சி பண்ணுறாங்க.
இன்னைக்கு மக்கள்கிட்ட அவங்க நினைக்கிறதெல்லாம் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வலுவான அமைப்பாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து எம்பிக்களையுமே அவங்க கையில் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு பவரை கையில் வச்சிருக்காங்க. அதனால திரும்ப அவங்க தான் வருவாங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில போயிருக்கீங்க. ஆமாம் சார். அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, விஜய் விவகாரத்துக்கு வரலாம். விஜய்க்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? புதுவெளியில சமீப நாட்களாக விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கூட இருக்கவங்களையும் கடுமையா விமர்சிக்கிறீங்க. என்னதான் நடந்தது? உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? திரும்பவும் உங்கள் கேள்வியில் உள்ள ஒரு முரண்பாடுனா பப்ளிக்கில் அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயை நான் என்னைக்குமே தாக்கி பேசலை. இன்னைக்கு விஜய் மோசமானவர், விஜய் தப்பாக நடக்கிறார் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் இதுவரை நம்ம விஜயை விமர்சிக்கலை. விஜய் கூட இருக்கிறவங்க தான் பல தவறான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரித்தது, விஜய் கூட இருந்தவங்க தான். ஏன்னா விஜய் என் மேலே ரொம்ப அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு ரிசல் ஏற்பட்ட உடனே அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன கொண்டு வராங்க. விஜய் என்ன அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வராரு. அப்போ இதை ஏன் கூட இருக்கவங்க 4-5 பேர்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. விஜய் அவர்களுடைய நாலேஜ் இல்லாம உங்களை பிடிக்க முடியுமா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ அவருக்கு தெரியாம ஒரு கூட இருக்க ஒரு 4 பேர் ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. ஏன்னா நம்பிக்கையின் முகமா நீங்க இருந்திருக்கீங்க. அவர் கூட நீண்ட ஆண்டுகள் பயணிச்சிருக்கீங்க. அவருடைய திரை வளர்ச்சிக்கு உதவி இருக்கீங்கன்னு நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பிறகும் உங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வந்திருக்குமா? சூழல் சார் அவர் ஒரு உலகத்தில் எல்லா இடத்தையும் போய் பார்க்க முடியும். எல்லா இடத்தையும் அவர் பார்க்க முடியுமா? எல்லாரையும் சந்திக்க முடியுமா? அப்போ யாராவது குறிப்பிட்ட சிலர் சொல்லதான் அவர் நம்புவார். அந்த நேரத்தில் என்னுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, புலி படம் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது தான். இன்கம் டேக்ஸ் ரைடில் பல குளறுபடிகள், பிரச்சனைகள், ஃபோனை அட்டன் பண்ண முடியாது. ஒரு வாரமாக ஒருத்தர் ஃபோன் கனெக்ஷனே கிடையாது. இந்த நேரத்தில் படமும் ஃபெயிலியர்னு வரும்போது இதை பயன்படுத்திக்கிடுறாங்க சுற்றி இருக்கவங்க. இதை வசமாக பயன்படுத்தி அதை நம்ப தான் செய்வாங்க சார். ஒரு தவறான ஒரு சூழல் மோசமாக இருக்கும்போது நம்புவாங்க. அப்படி தான் நம்பியிருக்கணும். இப்போ நம்ம வேற என்ன பிரச்சனை? அதுக்கு முந்தின நாள் வரை அவர் கூட அவர் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்ருக்கேன். அவர் வீட்டில் எனக்கு அவர் நல்ல இதெல்லாம் கொடுத்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு. என்னன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு காரணமே கூட இருந்தவங்க தான். அந்த ரைடு முடிஞ்சு என் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கூட இருக்கவங்க தான் சார் உங்களை போட்டு விட்டது, பெட்டிஷன்லாம் தந்தது, எங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தது, நீங்கள் ரைடுக்கு வர வச்சதே அவங்க தாங்கிறாங்க. யார் ரைடுக்கு வந்த அதிகாரிகள்? அது அதிகாரிகள். அப்போ இது விஜய்க்கே தெரியாது. இன்னைக்கு வரை தெரிய வைக்கல. நான் இப்போ தான் சொல்கிறேன் இதெல்லாம். இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தெரியணும். உங்கள் கூட இருக்கவங்களே ஒரு கூட ஒரு சகுனிகளெல்லாம் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. யார் சொல்லுவா இல்லைனா? இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு வந்த அதிகாரிகள் இவங்க தான் புகார் கொடுத்தாங்கன்னு எப்படி உங்ககிட்ட சொல்லுவாங்க? என்கிட்ட சொன்னாங்களே சார். நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது ஒரு நட்பு ரீதியாக எல்லாம் பார்த்தாங்க. நைட்டுலாம் லேட் ஆகுது, 1 மணி ஆகுது. அப்போ இதெல்லாம் இவ்வளோ உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, அவர் பெனாமி அது இதெல்லாம் சொன்னதே உங்கள் கூட இருந்தவங்க தான். நீ சொல்கிறாங்களே கவனமாக இருங்க சார், நீ சொல்கிறாங்களே. அவங்க ஒரு அன்பால் சொல்கிறாங்க. இதை கவனமாக இருந்துக்கிடுங்க சார், உங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம், கவனமாக இருந்துக்கிட்டு சார். விஜயும் கவனமாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இன்கம் டேக்ஸே உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களும் இருந்திருக்காங்க. அவங்க மூலமா நெருக்கமான நண்பர்கள் இல்லை சார். சார் ஒரு ரைடு நடத்துகிறோன்னு மனுஷன் தானே. எங்கள் வீட்டெல்லாம் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. ஒரு சாதாரண பத்திரிகையாளர் பிஆர்ஓவி ஏதோ கடனை வாங்கி எடுத்து ஏதோ ஒரு கிடைச்ச வாய்ப்பில் படம் பண்ணுறாரு. நம்ம என்ன பாரம்பரிய பணத்தை எழுதிட்டு வந்தால் படம் பண்ணோம். ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய பணம் வச்சிருக்காரு, செய்திருக்காருன்னு இந்த தகவல்களெல்லாம் போட்டு விட்டதே கூட இருந்தவங்க, தவறான தகவல்களை கொடுத்து. அதனால உங்களுக்கு உங்க கூட இருக்கவங்க தான் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னதே அவங்க தான். ஆனா அந்த ரைடுல விஜய் அவர்களுக்கு எதிரான சில விஷயங்களை நீங்க தான் வருமான வரித்துறையிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இது நாங்க 2 பேர் பார்ட்னர் படத்துல. என்னுடைய வீட்டில இருந்து ஒரு தகவல் கூட போகல. என்னுடைய வீட்டில இருந்து எந்த தகவலையும் அவங்க எடுக்க முடியல. ஏன்னா நாங்க கரெக்டாக இருந்தோம். ஆனால் மற்றபடி படத்தில் வேற ஏதாவது வாங்கியிருக்காங்களா, செய்திருக்காங்களா, அவருக்கு வந்த தகவல்கள் இன்னைக்கு வரை அது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தவறாக நினச்சிருக்கலாம், இல்லை தவறாக அவர்கிட்ட சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். நான் என்ன சார் செய்யறது? எனக்கு இன்கம் டேக்ஸ் ரைடுங்க என்ன தொடர்பு? நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர், ஒரு பிஆர்ஓ, ஒரு மேனேஜராக இருந்தவனுக்கு ஏன்ட்ட என்ன இருக்கும் நினச்சி பாருங்க. சுற்றி சுற்றி யாரோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னதான் நடந்துச்சு? உடச்சி பேசுங்க. யார் தான் உங்களுக்கு எதிரான வேலைகள் அங்கே பண்ணது யார்? அதான் சார், பேர் எப்படி சொல்ல முடியும்? அவன் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க சார். நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். இல்லை நான் அவன் பேரை சொன்ன நாளைக்கு அவன் என்ன ஏன்ட்ட சண்டைக்கு வருவாங்களா? 4-5 பேர் அந்த இடத்துக்கு வரணும். பிடி செல்வகுமாருக்கு இப்படி படம் கொடுக்குறாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இடம் வாங்கினா அவர்கிட்ட பேசுறாரு, ஒரு கால் ஷீட்டு கொடுக்கணும் அவர்கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துக்கு எப்படிடா இவர் வந்தாரு,
நம்ம அந்த இடத்துக்கு வரணும்லாம் நினைச்சு துடிச்சிட்டு இருந்தோம். அவர் ஒன்லி பிஆர்ஓ தானே இருந்தாரு. அவர் சும்மா ஒரு சூப்பர்வைசிங்ல தானே இருந்தாரு. அவருக்கு அவர் இந்த இடத்துக்கு இப்போ அடுத்த ஸ்தானத்துக்கு வராரே அப்படின்ட்டு அந்த வைத்தறிச்சல் இருக்க தானே செய்யும். அப்போ அவங்களுக்கு அந்த காலம் டைமை பார்ப்பாங்க சார். இது உலகத்திலே அரசர்கள் மன்னர்கள் காலத்திலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு சார். 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு அரசியல் இன்னைக்கு இருக்கு. இதுல கூட எல்லா இடத்துலையும் இருக்குது தான். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறதா உண்மை சார். நீண்ட வருடங்கள் உங்களை முக்கியமான இடத்துல வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல நம்பிக்கையிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா. இப்போ நீங்க அப்படியே எதிரணியில சேர்றீங்க. விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அதாவது தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா? இது துரோகத்துல வராதா? துரோகத்துல வராது சார். நான் இப்போ பொலிட்டிக்கல் வந்துட்டேன் சார். நான் பொலிட்டிக்கல் வரும்போது என்ன அவர் சேர்த்துப்பாருன்னு பல விதெல்லாம் தூதுவிட்டுலாம் பார்த்தாச்சு. ஏன் என்ன சேர்த்துக்கிடக்கூடாது? நீங்க எங்க இருக்கோ ஒரு நாஞ்சில் சம்பத்தை வச்சிருக்கீங்க, அவர் ரசிகனுங்கிறீங்க. எங்க இருந்தோ வர்ற ஒரு ஆதவ அர்ஜுனா வைக்கிறீங்க, ஒரு நிர்மல்குமார் வைக்கிறீங்க, செங்கோட்டையன்லாம் கூப்பிட்டு வைக்கிறீங்க. ஏன் நான் இன்னைக்கு நல்லா தானே செய்துட்டு இருக்கிறேன். ஏன் ஒரு திராவிட கழகங்கள் நம்புறதை ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் என்ன வைக்கல? அப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பண்ணும்போது, நான் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கும்போது, நீங்கள் செய்யற தவறுகள் நீங்கன்னா நீங்க தவறு, உங்க கூட இருக்கவங்க செய்யற தவறுதலை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். துரோகம் பண்ணல. இது நீங்க யார் புரிய வைக்கிறது உங்களுக்கு? உங்க கூட இருக்கவே இப்படிலாம் தப்பு பண்றான், இன்கம் டேக்ஸ் ரைடு போட்டு விட்டவனே அவன் தான், என் தாய் மீது சத்தியம்னு சொல்லி நான் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். நீங்க உங்க காதுக்கு இது வரணுங்கிறக்காக நீங்க நடவடிக்கை எடுங்க. ஏன்னா உங்கள்ட்ட நேரடியாக பார்த்து சொல்ல பிறகு அவரை நேரடியாக சந்திக்க முடியல. அவங்க அப்பா சொல்றதையும் கேட்க ஒரு தயார் இல்லாத சூழல் இருக்கு. அவங்க அப்பாட்ட சொன்னேன். ஆனால் சூழல் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சார்? ஒரு நல்ல நட்பை பிரிக்க கூடாதுங்கிறதா சார். அது யாரா இருந்தாலும் சரி சார், எந்த அரசியலையும் சரி, சினிமாவிலையும் சரி, நல்ல நட்போட நல்லா இருக்கிறவங்கள இப்படி சதிகாரர்களால உடைக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகுங்கிறது அதை நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன். அதனுடைய வேதனை எனக்கு தெரியும். முயற்சி எல்லாம் பண்ணீங்களா? விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணீங்களா? என்ன நடந்தது அந்த சமயத்துல? அவங்களே போகும்போது ஒண்ணு மாத்தி சொல்லலாம். என் பையன் கல்யாணத்துக்கு போய் கார்டு வைக்க போறோம் சார். சந்திக்கவே விடுற அளவுக்கு அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? என்னை கூப்பிட்டு சரி நீ பண்ணலாம் தப்புடா, நீ அப்படி என்ன திட்டுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு இல்லையா? 21-2 வருஷம் இல்லை, 27 வருஷம் தானே. நீங்க மேல இருந்தே முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். நீங்க சாதாரண இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப நாங்கெல்லாம் படங்கள்லாம் எடுத்து அப்பமெல்லாம் இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது. படத்தை எடுத்துட்டு இப்போ பைக்கில் போய் ஊரா பத்திரிகைகளில் கொடுத்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்கள் படங்கள் எப்படி வரணும், பல ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம். ஆல்பத்தை கொண்டு என்ன தான் கொண்டு போக சொல்லுவார். படங்கள் ஓடலாம். அதர் லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்து சார் இந்த படம் வந்திருக்கு, இந்த படம் வந்திருக்கு. திருவனந்தபுரத்துக்கு போவேங்க, திருப்பதியில் போய் தெலுங்கு படங்களை பார்ப்பேன். இந்த இடத்துல நான் இருந்து வேலை பார்த்தவன். ரசிகர் மன்றங்களை கட்டமைக்க, அவங்களுக்கு விழா நடத்துறது, அவங்களுக்கு எப்படி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், எல்லா வேலைக்கும் நான் கூட இருந்திருக்கேன் சார். ஒன்லி பிஆர்ஓனா ஒன்லி நியூஸ் கொடுக்குற ஆள் மட்டும் கிடையாது. அதனால தான் அவங்க குடும்பத்து கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம வளரும்போது அவர் வளர வளர நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவர் வெற்றி பெற்றால் நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்துல தானே சார் வேலை பார்ப்போம். எத்தனையோ பகைகளை உருவாக்கியிருக்கேன், எத்தனையோ எதிரிகளை உருவாக்கியிருக்கேன். இதெல்லாம் இந்த வழி எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலேயே தான் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? அவர் நல்லா வளரணும், அவர் வளர்ந்தா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தானே. இது மனிதர் இயல்பு தானே. இல்ல அதான் கேட்கிறேன். முன்னாடியே உங்களுக்கான அந்த திட்டமிடலாம் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இவர் பாலிடிக்ஸ் வருவாரு, ஒரு பெரிய இடத்துக்கு போவாரு, நம்மளுக்கும் ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்ததா? இருந்தது. அவர் நல்லா வருவாரு, அவர் நல்லா வரணும், அவர் நல்லா வந்தா நமக்கு தானே அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு எல்லா மனுஷனுக்கும் இருக்குது தானே சார். ஒரு விவசாயி ஒரு மரத்தை நல்லபடியா வளர்த்தா அது அறுவடை ஆகும்போது நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னு நினைச்சுதானே அவன் அவ்வளவு உழைப்பான். மிக கடினமாக உழைச்ச ஒரு பிஆர்ஓக்கள்ங்கிறத தாண்டி வரம்பு மீறி தாண்டி உழைச்சதுல எனக்கு தெரியும் சார். நான் வேற எவ்வளவு அதுக்காக நாங்க பாடுபட்டிருக்கேன். அவங்க அப்பாவே அதை ஒத்துக்கிட்டாங்க. மேடைகள்ல பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய கடின உழைப்பால் அதை கொண்டுட்டு வானா வெட்டிட்டு வரக்கூடிய கேரக்டர் பிடி செல்வகுமார். அப்படி அவருக்கு கரெக்டா அமைச்சோம். ஒரு எழுத்தாளர் அவரை வச்சு 9 பத்திரிகை நடத்தினேன். விஜய் ரசிகன், விஜய் தளபதி விஜய், என்றென்றும் விஜய், இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? அவருடைய நல்ல செய்திகளை பப்ளிக் கிராமப்புறங்களுக்கு போய் சேரணும், அங்கே உள்ள இளைஞர்களை நம்ம ஈர்க்கணும். எழுதணும்ல சார். வேற எந்த ஹீரோக்களுக்கு அப்படி கிடைச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது வேற எந்த ஹீரோக்களுக்கு, அஜித்துக்கு இப்படி யாராக இருந்தாங்களா பத்திரிகைகளை நடத்தி? யாராக நான் சொல்றது எந்த ஹீரோக்கள்னாலும் நீங்க சொல்லலாம் என்கிட்ட. அவருக்கு ஒரு எழுத்தாளரா, ஒரு ரசிகர் மன்றங்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குறவங்களா, அவங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு இது பண்றவங்களா, ஒரு பிரச்சனைனா படம் ரிலீஸ்னா போய் அங்க நிக்கிறவங்களா? இவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் தானே உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஜய் அவர்கள்
நான் சொல்றேன் இப்ப நீங்க பக்கத்துல இல்லைன்னு தெரியும், ஆமா. இவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், நீங்க ஒதுக்கி வைக்கப்படுறீங்கன்னு தெரியும், வெளில வந்து நீங்க பேசுறது தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதானே விஜய் அமைதியா இருக்காரு. அப்போ அவரு சில விஷயங்களை நம்பி தானே ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவரை நம்ம தவறாவே சொல்லலை சார். அவர் யாராவது நம்ப வைக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவை பிரிஞ்சு எதுக்கு இருக்கணும்? அவங்க அப்பா இருக்கிறது வர ரொம்ப கட்டுக்கோப்பை, ராணுவ கட்டுக்கோப்பில் இருந்தது. இப்போ அவரை ஏன் பிரிச்சு வச்சிருக்காங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? சரி, என்ன விடுங்க, நான் இன்னொருத்தன். அவரு பிரிச்சு வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்காரு. டோட்டலி பிரிச்சு தான் வச்சிருக்கு அவர். எனக்கு தெரியல. மதுரை மாநாடுக்கு போறாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தானே விழாவே தொடங்குது. நீங்க அங்க போறதுங்கிற ஒரு மகனுடைய இது, நான் பிரிஞ்சு இருக்கிறோன்னு நாளைக்கு நாள் ஒரு தப்பா சொல்லக்கூடாதுங்கிறக்கா அவர் போறாரு. போகலன்னு சொல்லலை. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அவர் என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தானே தெரியும். அவர் எங்கேயுமே பொது வெளியில சொல்லலையே, அவருடைய குரலா நீங்க ஒழிக்க முடியாதுல்ல. அவர் பொது வெளியில அவர் சொல்ல மாட்டார் சார். பையனை பற்றி எப்படி சொல்லுவார்? பையனை பற்றி எப்படி ஒரு தகப்பன் சொல்லுவார்? இன்னைக்கு வர அவர் அந்த இதை சொல்லவும் மாட்டார், இன்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஆனால் புசி ஆனந்தை பற்றியே மற்றவங்களை பற்றியே சொல்றாரு. என் பையன் கூட இருக்கவங்க தவறானவங்க இருக்காங்க, அவனை தவறா வழி நடத்துறாங்கன்னே சொல்றாரு. அவர் சொல்றாரா இல்லையா? அவர் அதை பார்த்துருக்காரா இல்லையா? இன்னைக்கு வர அந்த ஆதங்கம் அவருக்குள்ள இருக்குது. ஏன் மகனை பற்றின்னு பேசக்கூடாதுங்கிறக்காக ஒதுங்கிட்டார். இனி இந்த ஏஜுக்கு பிறகு நம்ம அவரை பற்றி இப்போ கூட நான் என்ன சொல்லலாம் சார், அவர் நல்லவங்களை கூட வச்சுக்கிடட்டும். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம விமர்சனம் கேள்வி கேட்கறதுல தான் சார். அது அவருடைய விருப்பம் சார், யாரை வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப இவர் நல்லவர் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறேன். எப்படி சார்? நாங்களும் அவர் கூட இருந்து வேலை பார்த்தவங்க சார். அவர் நல்லா வரணும்னு நாங்களும் ஒர்க் பண்ணவங்க. அந்த கட்டமைப்பு உருவாக்கி நாங்கள் அவர் கூட இல்லைன்னா அவரை பற்றி நான் ஏன் பேச போறேன்? சந்திரசேகர் ஏன் பேச போறாரு? புசி ஆனந்தமயவங்கள தப்பானவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு அவர் ஏன் பேச போறாரு? தவறுதலா நடந்துகிட்டு இருக்கு. தவறுதலா அவரை கைட் பண்றாங்க. ஒரு நல்ல பெரிய உச்சத்துல இருக்கிறவர். அவர் நல்ல பண்படுத்தி நல்ல விஷயங்களை பண்ணா, நல்ல ரசிகர்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்து ஒரு கட்டமைப்பை சரியா பண்ணா, அவர் நிச்சயமா தென் மாநிலங்களில் ஒரு பெரிய சக்தியா அவரால் வர முடியும், ஒரு சிஎம் ஆக முடியும். சரி, உங்க வார்த்தைக்கே வரலாம். என்ன தவறா அவரை வழியில் நடத்துறாங்க, என்ன அவர் சரியா பண்ணணும் சார்? சில விஷயங்கள் சொல்லுங்களேன். இல்லை, நான் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல போனேன் சார். ஒரு 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 கரூர் மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிடுங்களா, ஒரு இது நடத்துறாங்க. அதை நடத்துறதுக்கு நம்ம ஒரு அனுமதி வாங்குறதுல இருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒரு டிசிப்ளின் இருக்கணும் சார். ஒரு அரசியல் கட்சியோ ஒரு தொழிலோ எது நடந்தாலும் அங்கே ஒரு ஒழுங்குமுறை இல்லைன்னா நம்ம வந்து நல்லபடியாக சக்ஸஸாக பண்ண முடியும் சார். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த அரசியலையும் வரும்போது பப்ளிக் அவ்வளோத்தையும் நம்ம ஈர்க்கிற இடம். அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டும்போது அங்கே என்ன கூட்டம் வரும், நம்ம சொன்ன இதை காப்பாற்றுறோமா, அந்த ஒரு டைம் சொன்ன அந்த டைமுக்கு அந்த ஹீரோ கொண்டு போகிறோமா, எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அவங்களுக்கு பெரிய ஒரு தண்ணி வசதி, ஒரு பிரச்சனைனா எப்படி தண்ணி வசதி கொடுக்குறோமா, ஒரு டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்குறோமா, அது எல்லாமே அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குது. அது எல்லாமே சிஐடி ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்லேயும் இன்னைக்கு எஸ்பி அவங்களுடைய போலீஸ் ரிப்போர்ட்லேயே அது இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நிர்வாகத்தை சரி பண்ணணும், இன்னும் நல்ல ஆட்களை வைக்கணும், அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும். அவங்க ஏனாதோன்னு எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்கதோ, எதுக்கு எடுத்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணி மற்றவங்களை டேமேஜ் பண்ணுறதோ பக்குவப்படுத்தணும் சார். அதுக்குதான் செங்கோட்டையன் மாதிரி அனுபவம் உள்ள ஆட்களை இணைச்சிருக்காரு உள்ள. செங்கோட்டையன் வந்து எங்க ஒரு பக்குவப்படுத்தி என்னது பண்ணியிருக்காரு? அவர் வந்து எம்ஜிஆர் இருக்கிறதாரு அவர் கூடல இருந்தார். அவர் எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டராவோ இருந்தார். அம்மா கூடல இருக்கும்போது எம்எல்ஏவோ மினிஸ்டராக இருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டில் அவரும் உள்ள போனவர் தான். அவரே இருந்து அந்த கட்சியை சரி பண்ண முடியலையே. அவருக்கு ஒரு கட்சியில தானே பெரிய இதில் இருக்காரு, பொறுப்பில் இருந்தார். அவர் ஏன் பண்ண முடியல? அந்த கட்சியே பண்ண முடியல, இங்கே வந்து எப்படி பண்ணிவிடுவாரு? நீங்க அந்த இடத்துல இருந்தா எல்லாம் சரி பண்ணிடுவீங்க. நான் இருந்தா பண்ணுவோம் சார். நான் இருக்க வரை பண்ணதான் செய்யுங்க சார். அந்த கட்டமைப்பை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இங்கே வேணா எங்கே வேணாலும் சரிங்க. நாம் இருந்தால் தான் பண்ணுவோங்கிறது சொல்ல, நான் இருந்தால் அந்த வேலையை செய்வேன். நான் இப்போ ஒரு கலப்பு மக்கள் இயக்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்குன்னு எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். இதுவரை ஒரு பிரச்சனை நடந்தது அதே மாதிரி தான். கோயம்பேடு மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய இது பண்ணேன். எங்கேயுமே எந்த சிக்கல்களும் வராத அளவுக்கு என்னால் பண்ண முடியும் சார். அது விஜய் அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிறகு நீங்கள் எப்போ அந்த கலப்பை மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிங்க? 2016 அந்த டைமுக்குள்ள இருக்கும். 2016 கலப்பை மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. சமூக பணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பகுதிகளில் நிறைய பணிகளை முன்னெடுக்கிறீங்க. அவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திமுகவில் சேர்றதுக்கான பின்னணி என்ன? இதை முன் வச்சுதான் நீங்க திமுக விலை போயிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. திமுக உங்களை பணம் கொடுத்து வாங்கியிருக்கு, விஜய் அவர்கள் மீது அவதூறுகளை வீசுறதுக்கும் தாவேகா மீது அரசியல் ரீதியா எதிர்கருத்துக்களை வைக்கிறதுக்கும் பிடி செல்வகுமார் அவர்களை பயன்படுத்துது திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் இதுக்குதான் எங்கேயும் போறதே கிடையாது. நிறைய இடத்துல இப்போ அவாய்ட் பண்றது காரணமே எதுக்குன்னா சார்,
நான் அன்னையிலேருந்து சொல்லியிருக்கேன் சார், பியூரா தான் இருந்திருக்கேன், வேலை பார்த்துருக்கேன், செய்திருக்கேன். இல்ல பொதுவெளியில உங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்க பதிலா கேக்குறாங்க. ஆமாம், அது நான் என்ன சொல்கிறேன்னா சார், நான் வந்து என்னுடைய செயல்பாடுகளில் போயிட்டுருக்கேன். நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், தாவேகா மீது இன்னைக்கு வர அவரையோ இதையோ நான் குற்றச்சாட்டு சொல்ல. உங்கள் கூட இருக்கிறவங்களோட தயார்படுத்துங்க சார், பயிற்சி கொடுங்க சார். ரசிகர்கள்லாம் இப்படி அவங்க மேலே இப்படி நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு கமாண்டுகள், எவ்வளவு பிரச்சனைகள் எல்லா இடமும் வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர்க்கலாம் இல்லையா? நீங்கள் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவாங்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து யாரை பண்படுத்தணும்? கூட இருக்க அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சரியா இருந்து, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒன்றியம், கிராமப்புறங்கள் வர நீங்கள் அந்த அவங்களுக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல இந்த மாதிரி தான் நடத்தணும், ABCD நல்ல திட்டமிடுதலை கொடுத்து இதெல்லாம் பண்ணுனா நல்லதுன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு சார். நான் அந்த அது தனிப்பட்ட வகையில சொன்னீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்றாரு, விஜய் அவர்கள் வளர்ச்சி அடையணும்னு சொல்றாருன்னு ஏத்துக்கலாம். நீங்க திமுகவில் போய் இணைஞ்சதுக்கு பிறகு அதை சொல்றீங்க அப்படின்றது இருக்குல்ல, இல்ல நீங்க இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்ச பிறகு நீங்க திமுகவில் போய் இணையறீங்க அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த இடத்துலதான் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முளைக்குது. திமுகவுக்கு முன்னாலே நான் இதை சொல்லி இல்ல அதான் திமுக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க முன்னாலே நான் இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதுனால தான் நான் இதை பதிலே சொல்கிறது. அதாவது கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் தவிர்த்துருக்கலாம், இவங்க இருந்தால் அந்த மாதிரி இவங்களால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் அவர்கிட்ட நேரடியாக பேச முடிஞ்சா சொல்லியிருப்பேன் சார். பேச முடியல இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு மீடியாவில் இருந்து கேட்கும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். இது எப்படியாவது அவருக்கு தெரிஞ்சா திருத்திக்கிறதுல என்ன இருக்குது? தப்பானவனும் இருக்கானு போலுக்கு, அப்போ நம்ம சரி பண்ணுற இல்லை, என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். திமுக இணைஞ்ச பிறகு உங்கள்கிட்ட கேட்ட பேட்டியில திமுகவினரே என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க பார்ட்டியில இணைஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு நீங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ இவ்வளவு நாள் அமைதி காத்துட்டு அவங்களும் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரதான். இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்ல. அவங்க வந்து விலை போயிட்டானி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. விலை போறதுக்கு நான் சொல்லல சார், அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அதான் குற்றச்சாட்டு உங்க மூலமா வர்றதுனால சொல்றேன் சார். எக்காரணம் கொண்டாலும் PT செல்வகுமார் எந்த இடத்துக்கும் விலை போக மாட்டேன் சார். தன்மானத்தை இழந்து, நான் தட்னி கிடந்து சாக கூட செய்வேனே தவிர தன்மானத்தை இழந்து இதுவரை நான் போக மாட்டேன் சார். நான் ஊர்ல இருந்து இன்னைக்கு கூட இரவு பகல் பரவாயில்ல உழைச்சி தான் அந்த கலப்பை கட்டமைப்பேன். அதாவது என்ன உழைப்பு உழைக்கிறேன்னு எனக்கும் தெரியும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் சார். திமுக கிட்ட போனோம், அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, அவங்க நமக்கு ஏதாவது வெகுமதி தந்து அவங்ககிட்ட விலை போகணுங்கிற அளவில் நான் PT செல்வகுமார் கிடையாது சார். நான் அப்படியே இப்போ விஜய் கூட இருந்ததுக்காக நான் வீட்டிலேயே போய் சந்திரமுகி அந்த பொம்பளை ஒன்று ரூமை பூட்டிட்டு இருந்த மாதிரி நான் ரூமை பூட்டிட்டு என்னால் இருக்க முடியாது சார். எனக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கும் உரிமை இருக்குது சார். நானும் அடுத்த கட்டம், எனக்கும் குடும்பம் இருக்குது சார். எனக்கும் என் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உழைக்கணுங்கிற வேகமும் வெறியும் இருக்குது. எனக்கு அந்த உரிமை இருக்குது சார். அப்போ என்ன அவர் ஏற்றுக்கலங்கும் போது என்ன ஏற்றுக்கவங்க பக்கம் தான் நான் போக முடியும். நீங்கள் ஏற்றுக்கணி தானே சொல்கிறேன். நான் ஏற்றுக்கிடுங்க நான் வாரேன் சார், உழைக்க தயாரின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். யாருமே என்ன ஏற்றுக்கலன்னா நான் நடுரோட்லேயே சார் நிற்கணும்? நான் உழைக்கக்கூடாதா? எனக்கு இந்த நாட்டில் எனக்கு உரிமை கிடையாதா? நானும் அரசியலில் வந்து நான் சர்வீஸ் பண்ணக்கூடாதா? அப்போ என்ன யார் ஏற்றுக்குப்பாங்க? போய் ஏற்றுக்கிற இடத்துக்கு தானே சார் போக முடியும். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அங்கே நான் போயிருக்கேன் சார். அதனால எதிர்முகாமுக்கு போய் செட்டில் ஆயிட்டீங்க. விஜய் அவர்களோட எதிர்முகாம். விஜய்க்கு எல்லாரும் எல்லா கட்சியும் தானே எதிர்முகாம். அவங்க திமுக மட்டும் கிடையாது, ADMKயும் எதிர்முகாம் தான், BJPயும் எதிர்முகாம் தான், எல்லா கட்சியும் தானே எதிர்முகாம். அந்த திமுக மட்டுமா எதிர்முகாம்? யாரெல்லாம் கட்சிகள் நடத்துறாங்களோ எல்லாமே எதிர்முகங்கள் தானே. நான் திமுக என்ன பண்ணோட நீங்க அப்படி நினைக்கிறீங்க? திமுகவில் என்ன அரவணைச்சதுனால நீங்க அப்படி கேள்வி கேட்குறீங்க. இல்ல அப்படி ஒரு சந்தேகம் பொதுவெளியில வருது, அதை நான் கேள்வியா முன்வைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லணும்ல. நானும் மனுஷன் தானே சார். இத்தனை வருஷம் நானும் உழைச்சிருக்கேன் சார். இப்போ விஜய் பெரிய ஆளாகணும், நடிகன் ஆகணும்னு எல்லாரும் அவர் மட்டும்தான் ஆகணும் நீங்க நாட்டில் சட்டமா? ஏன் நாங்கள் ஒரு இடத்துல வளரக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? எங்களுடைய கருத்தை சொல்லக்கூடாதா? அப்போ சாமானியனே அப்படி நீங்கள் நம்ம செத்து போயிடணுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தளத்தை பயன்படுத்துக்க நானும் முயற்சி பண்ணுவோம்ல சார். நீங்கள் பெரிய நடிகராக நம்பர் 1 ஆகுது, நான் உச்சத்துக்கு வந்திருக்கேங்க மாதிரி நானும் வரணும்ல. நான் வளரக்கூடாதா? நான் அப்படியே அடிமையாக இருந்து எப்படி போயிடணுமா? எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாரும் முன்னுக்கு வரணும், எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடுங்கிறது உண்மை. அப்போ நானும் வரக்கு எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா? எனக்கு யார் அந்த அடையாளத்தை தராங்க, யார் எனக்கு ஒரு பாதையை தராங்க, எனக்கு யார் ஒரு அந்த இடத்தை தராங்களோ நான் அங்கே தானே போக முடியும். உங்களுக்கு என்ன இடம் கொடுக்கறதா திமுகவினர் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் திமுகவுக்கு போனீங்க? சார், ஒரு கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது சார். அவங்க எங்கள் கூட இருந்து பயணம் பண்ணுங்க, உங்களை நாங்கள் நல்லா வச்சிருப்போன்னு சொல்கிறாங்க சார். அந்த கட்டு அமைப்பு எனக்கு அவங்க இன்னைக்கு நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு எனக்கு பிடிச்சிருக்குது.
அவங்க திரும்பவும் நல்லா பண்ணுவாங்கங்கிற அந்த அந்த நிர்வாக திறமை அவங்ககிட்ட இருக்கிறதால திரும்ப பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு சார். என்ன இடம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். நீங்க வந்து விஜய் அவர்கள் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இவங்க திமுகவுல என்ன இடம் கொடுத்துருக்காங்க, என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நான் 2 நாள் தானே சார், நேற்று தானே சார் சேர்ந்திருக்கேன். அவங்க உங்களுக்கு முக்கியமான இடம் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாளையில இந்த இடமா அந்த இடமாடி நான் எப்படி சார் சொல்றது? நேற்று தான் சேர்ந்திருக்கேன்னா, சேர்ந்த பிறகு அவங்க உங்களை நாங்கள் கௌரவமா பார்த்துக்கிடுவோம் சார்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, இவ்வளவு காலம் விஜய் அவர்களோட இணைந்து பயணித்த பிடி செல்வகுமார் அவர்கள் இப்ப எதிர் முகாம்ல இருக்காரு. விஜய் அவர்கள் தாவேகாவில இருந்துட்டு திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு. புதுச்சேரி போனாலும் திமுகவை தான் எதிர்க்கிறாரு. இப்போ நீங்க எதிரணியில இருக்கீங்க. இப்ப 2 பேருக்குமான இந்த அரசியல் எப்படி இருக்க போகுது? நீங்க திமுக நபரா இப்போ விஜய் அவரோட தாவேகாவை எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு தாவேகா டஃப் கொடுக்கும் திமுகவுக்கு? தாவைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அதான் சொல்கிறோம்ல, நான் தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா இப்போ தாதவ அர்ஜுனாவை போல மோதிப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு அவராகவே சவால் விடுற மாதிரிலாம் இங்கே அப்படிலாம் யாரும் சொல்கிற மாதிரி முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை நான் பார்த்த அளவில். சார் சும்மா இருக்கிற சிஎம்ஐ போய் நீ மோதிப்பார்னு சொல்கிறாரு, தொட்டுப்பார், கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிறாங்க. கல்லூரி மாணவர்களையும் எதுக்கு இங்கே இழுக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், இந்த பண்பட்ட அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். கல்லூரி மாணவர்கள் அவங்கவுங்களே கஷ்டப்பட்டு ஒரு ஏழைப்பாளைகள் ஒரு கூலி தொழிலாளர்கள்லாம் பாவம் காலேஜுக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஏதாவது வேலை கிடைக்காதா? இன்னைக்கு நாடே வேற லெவலில் போயிட்டு இருக்கு சார். ஒரு சமாதானம் அன்பை போதிக்கிற இடத்துல போயிட்டு இருக்கு. நீ என் கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்கன்னு நீ சொல்ற, அதை விஜய் சொல்லலை. விஜய் மேடையில் வச்சே பேசுறாரு இப்படிலாம். இந்த பண்பட்ட அரசியலை தான் நாங்கள் சொல்லி நீங்க பண்ணிக்கிடுங்க சார், தப்பா பேசாதீங்க, இதை நம்ம சொல்ல தான் செய்வோம். இது நியாயமா தப்பா? ஒரு சிஎம் வந்து நீ தொட்டு பாருன்னு சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள அரசியல் மோதல் அப்படின்னு எடுத்து. என்ன மோதல் சார்? தொட்டு பாருங்கிற ரவுடிசம் இல்லை சார். நாங்கள் கல்லூரி மாணவர்களும் திரண்டு வருவாங்கன்னு சொல்றது அதுக்கு பேர் என்ன சார்? அது ஒரு சிஎம் அவர் அதிகாரம் இருக்கவர் என்னைக்கா அப்படி பேசியிருக்காரா? நான் திமுகவாக இது பேசலை, ஒரு மனிதனாக பேசுறேன், ஒரு மனித நியாயத்தோட பேசுறேன் சார். அவர் என்னைக்காவது அதை பேசியிருக்காரா அப்படி? அப்போ இதை நீங்க கத்துக்கிடுங்க. நீங்க அரசியல் ரீதியாக நல்லது செய்யுங்க. இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நிறைய கல்வியை போதிங்க, இரவு பாடசாலையை தொடங்கி பண்ணீங்க, அதை நடத்துறீங்களா? எங்கேயா நடக்குதா? அறிவிப்பு மட்டும் பண்ணா போதாது சார், செய்யணும். இதே இது அவங்க அப்பா இருந்தால் அதை கவனிச்சிருப்பாரு. நீங்க இரவு பாடசாலைன்னு ஒன்று நாங்கள் தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வந்ததா? எங்கேயா நடக்குதான்னு கேளுங்க. கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாத்துக்கும் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி முகாம்னு ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க, எங்கேயா நடக்குதான்னு கேளுங்க. நீங்க அந்த இடத்துக்குள்ள வாங்க சார். அவங்கள வந்து நீ புது மாற்று அரசியல் பண்றேன்னு சொல்றீங்க, மாற்று அரசியலுக்குள்ள வாங்க. நல்ல சிந்தனையாளர்களை கொண்டு வாங்க, நல்ல எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க, இந்த மக்களுக்கு யார் யாரும் நல்ல சர்வீஸ் திட்டங்கள் வகுத்து கொடுக்குறவங்க அவங்களெல்லாம் கொண்டு வாங்க சார். எல்லாமே நீங்க பாருங்க, நிர்மல்குமார் முதல் எல்லாம் பல கட்சிகள் இருந்தவங்க, இந்த நாஞ்சில் சம்பத்து பல கட்சிகள் இருந்தவர், ஆதவ அர்ஜுனா எங்கெல்லாம் இருந்தாருன்னு தெரியும், அவர் யாருங்கிறது தெரியும். இப்போ யார் இதுல ஒரு ஆளாவது நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? சொன்னதை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார். முதல்ல என்ன சொன்னீங்க? நாங்க வந்து இந்த ரசிகர் மன்றத்தில் உழைத்தவங்க, போஸ்டர் ஓட்டினவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, இந்த அவருக்காக உழைத்தவர்களுக்கு தான் முக்கிய பதவிகள் கொடுப்பேன்னு சொல்றீங்க. யாராவது நான் சொல்ற லிஸ்ட்ல ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். இது எனக்கும் வேதனை தானே சார் இருக்கும். யாருமே பதவியில இல்லையா? இந்த பதவிகளை நான் மெயின் பதவிக்குள்ள சொல்றேன். இத்தனை மாவட்டங்கள்ல இருக்காங்களே, நான் மெயின் கண்டென்ட்டுக்குள்ள சொல்றேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கட்சி நிர்வாகத்துல முக்கியமான இடத்துல சொல்றீங்க. ஆமா, அவர் நீங்க தான் சொன்னீங்க, கொடுப்படி சொன்னீங்க. இந்த நிர்வாகத்துக்குள்ள யார் வந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். புஷி ஆனந்த் முக்கியமான இடத்துல இருக்கு. அவர் வந்து பெரிய இதுல வரல, அவரும் இடையில வந்து தானே. அவரும் இடைப்பட்ட காலத்துல நாங்க போட்டவங்க, எஸ். சந்திரசேகர் போட்டது விஜய் மக்கள் இயக்கத்துக்குள்ள. அதுவரை அவர் சாதாரணமா வந்துட்டு போனவர் தானே. அப்போ இதுல யாருமே அந்த ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு தஞ்சாவூர் சரவணனோ இல்லை எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்களே, எத்தனையோ ஒரு உழைச்சவங்க இருப்பாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல ஆளுமை உள்ள இடத்துக்குள்ள ஏன் கொண்டு வர முடியல? அப்போ நீங்க புதுசா யாரோ தேவைப்படுறாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுதோ, ஏதோ ஒண்ணு நீங்க அந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்க இல்லையா? அப்போ நீங்க மாற்று அரசியலா எப்படி இதை பார்க்க முடியும்? நீங்க அதே செங்கோட்டைன்னு ஒரு பெரிய அதிமுக இருந்தது, நீ திராவிட கழகத்துக்கு எதிரானு சொன்னீங்க. திராவிட கழகங்கள் இந்த நாட்டில் இருக்க மாற்று அரசியல்னு சொல்றீங்க. அப்ப இவர் யாரு? செங்கோட்டையன். நாஞ்சில் சம்பத் யாரு? இவர் நிர்மல்குமார் யாரு? எல்லாமே ஒரு கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தானே சார். அப்ப இதை வச்சுட்டு நீங்க எப்படி மாற்று அரசியல் நீங்க பண்ணுவீங்க? திமுக உங்களை சேர்த்துக்கிறது, உங்க மேல பாசம் காட்டுறதோட பின்னணியில விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ற ஒரு உள்நோக்கம் இருக்குமா திமுகவுக்கு? அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல சார். அவங்க வந்து ஒரு நிறைய கலப்பை மக்கள் இருக்கும்போது அங்கே நல்லது பண்ணிட்டு இருக்காரு. தென் மாவட்டங்கள்ல ஒரு வலுவான ஆள் அவங்களுக்கு, அவர் வந்தா நல்லது தானே அவங்க நினைக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்கள்ல திமுக ஸ்ட்ரென்தனா தான் இருக்கு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க.
இருந்தாலும் சூழல்ல நீங்க ஏன் இல்ல, தேவைப்படுறீங்கன்னு தென் மாவட்டங்கள்ல நான் என்னுடைய கன்னியாகுமரி நாகர்கோவில் தொகுதியில 11 தடவை திமுக வந்து தோல்வியை தள்ளி இருக்குது. இப்ப நான் அந்த இடத்துல ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரோடையும் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ற நல்ல இடத்துல இருக்கேன். இப்ப அவர் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். இப்ப நல்லவர்களையே யாரோ திறமையாளர்களையும் சேர்த்துக்கிட்டு தானே சார் நல்ல கட்சிக்கும் தலைமைக்கும் அழகு. அது எல்லா கட்சியிலையும் தானே நடக்குது. இவங்க வந்து நிறைய பேர் உண்மையிலே திறமையாளர்கள் இருந்தா பல கட்சிகள் இருந்தாலும் எடுத்துக்கிடுறாங்க இல்லையா? அதெல்லாம் அதே மாதிரி என்ன ஒரு ஆளா நினைச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில தான் நீங்க திமுகவில் சேர்ந்திருக்கீங்க. ஆமா, உங்களுடைய அரசியல் பயணம் சிறக்கிறதுக்கு, உங்களுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.